சாய்ராம். சாயன்மர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசிர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, இந்த தேதியானது உன் கண்ணில் தென்பட்டு விட்டது அல்லவா? இந்த பிரதோஷ தினத்தில் உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு இது. உன்னுடைய கஷ்ட காலமானது முடிந்து விட்டது. உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. உன் சாயப்பா உனக்கு ஒரு விஷயம் சொல்லுகிறேன் என்றால் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது என்ற நம்பிக்கையோடு இரு. நீ சிந்திய கண்ணீர் துளிகள் எல்லாம் மாறப்போகின்றது. மனம் வெறுத்து போய் என்ன வாழ்க்கை இது என்று நீ இருந்த காலமானது இப்போது முற்றிலுமாக மாறப்போகின்றது. உன்னுடைய வேதனைகள் தீரப்போகின்றது. உன்னுடைய சோகங்கள் எல்லாம் மறையப் போகின்றது. உன் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள் எல்லாம் நிகழ இருக்கின்றது. நான் மீண்டும் உனக்கு வாக்குறுதி கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். என் செல்லமே, எதையும் நீ காதில் போட்டுக்கொள்ளாமல், எதையும் புரிந்து கொள்ளாமல் நீ கவலைப்படும் விஷயத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கின்றாய். அதுதான் உன்னுடைய மனதையும் குழப்பிக்கொண்டு உன்னையும் தேவையில்லாமல் வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. என் செல்லமே, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றாய். நினைப்பது ஒன்று, நடப்பது வேறொன்றுமாக இருப்பதை எண்ணி நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நிச்சயமாக நீ நினைப்பது ஒரு நாள் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. தன்னம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் தளர விட்டு விடாதே. இதுதான் உன் வாழ்க்கையினுடைய வெற்றிக்கான ரகசியம் என்பதை நீ உன் மனதில் நன்றாக பதிய வைத்துக்கொள். நீ நினைப்பது நிச்சயமாக ஒரு நாள் நடந்தே தீரும். தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் சாயப்பா உனக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி காட்டுவேன். வாழவே தகுதியில்லை என்று நீ நினைத்து கொண்டு ஒரு முடிவை நீயாக எடுத்துக்கொண்டு அந்த முடிவிற்காக வருத்தப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய். என் செல்லமே, உனக்கு வாழ்வதற்கு அனைத்து தகுதியும் இருக்கின்றது. உனக்கு எல்லா விஷயத்திலும் உனக்கு உதவியாக நான் இருக்கின்றேன். பொக்கிஷமான குழந்தை நீ. உனக்காக நான் இருக்கும்போது எதை எண்ணியும் நீ வருத்தம் கொள்ளக்கூடாது. உனக்கான வாழ்க்கையானது உனக்காகவே காத்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய பூர்வ ஜென்ம கணக்கு எல்லாம் முடிந்துவிட்டது. இதோ புது வகையான ஒரு கணக்கானது உனக்கு துவங்க போகின்றது. நீ ஆச்சரியத்தில் உறைந்து நிற்கத்தான் போகின்றாய். உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை பார்த்து பார்த்து நான் என்ன பாவம் செய்தேனே என்று தெரியவில்லை. ஏன்தான் எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனைகளும் சோதனைகளும் வருகிறதோ என்று புரியவில்லை என்றெல்லாம் நீ தடுமாறிக்கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருந்த காலங்கள் எல்லாம் இப்போது முடிவுக்கு வந்துவிட்டது. உன் பூர்வ ஜென்ம பாவங்கள் எல்லாம் இப்போது முடிந்துவிட்டது. உன்னுடைய கர்மாவானது முடிந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையானது நீ வாழ்வதற்குத்தான் என்பதை நீ முடிவு செய்து கொள். வசந்த காலமானது உன்னை தேடி வரப்போகின்றது. உனக்கான சந்தோஷமான காலமானது காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ முழுவதுமாக நம்ப வேண்டும். உனக்கான வசந்த காலத்தை உருவாக்க உன் சாயப்பா நானும் உனக்காகத்தான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. அதே சமயத்தில் நானும் உனக்கான வேலைகளை எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். புது வாழ்க்கையை துவங்க நானும் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றேன். என் செல்லமே, நீ நினைத்ததை விடவே பல மடங்கு நன்மை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது. நீ ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்தி காட்டப் போகின்றேன். என் செல்ல குழந்தை நீ. எப்பொழுதும் உன்னை பற்றிய சிந்தனை தான் எனக்குள் இருக்கின்றது. நீ எப்படியாவது மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று எந்த அளவிற்கு போராடி கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் இப்போது முடிவுக்கு வரப்போகின்றது. நீ ஏன் நினைத்து நினைத்து ஆனந்தப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கையானது தலைகீழாக மாறப்போகின்றது. உன் மனதில் இருக்கும் விஷயங்களுக்கெல்லாம் செயல் வடிவம் கொடு. அதையெல்லாம் தள்ளி போட்டுக்கொண்டே இருக்காதே. காலம் தாழ்த்தாதே. காலம் அறிந்து செய்தால்தான் அதற்கான பலனானது உன்னை தேடி வரும். உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்ற வேண்டிய கடமை உனக்கும் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடைய மகிழ்ச்சியும் நிம்மதியும் உனக்காகவே காத்து கொண்டிருக்கின்றது. நானும் உனக்காக இருக்கின்றேன். எதற்காகவும் நீ கவலைப்படக்கூடாது. எதற்காகத்தான் உழைத்து கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் நீ கவலைப்படாதே. நீ நினைத்தபடியே உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால், அதற்கான செயல் வடிவத்தை கொடுத்தால் உன் வாழ்க்கையானது மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எந்த நேரத்திலும் சுறுசுறுப்பாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று மனதிற்குள் எப்போதும் ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எதை நினைத்தும் சோம்பேறித்தனமாக இருக்காதே. உழைத்து கொண்டே இரு. உனக்கான ஊதியமானது கட்டாயமாக உன் கையில் வந்து சேரும். உன் வாழ்க்கையை நீ வெற்றியோடு வாழப் போகின்றாய். மிக சுலபமாக உனக்குடைய விஷயங்கள் எல்லாம் நான் நடத்தி காட்டுவேன்.
உலகத்தில் உள்ள அனைவருக்குமே ஒவ்வொரு காலகட்டம் வந்து கொண்டும் போய்கொண்டும் தான் இருக்கின்றது. அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின்படி இன்பமும் துன்பமும் வருகின்றது. அதையெல்லாம் அவர்கள் அனுபவித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எனக்கு மட்டும்தான் சோதனை வருகிறது, எனக்கு மட்டும்தான் வேதனை வருகிறது என்றெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே பிரச்சனைகளை எல்லாம் எதிர்நோக்கி அதிலிருந்து மீண்டு வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். என் செல்லமே, நீயும் மனதைரியத்தோடு இரு. நீ அனுபவித்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. அதனால்தான் உன் சாயப்பாவின் இந்த வார்த்தைகளை எல்லாம் நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது என்ற நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் மாறப்போகின்றது. உன் வாழ்க்கையில் சந்தோஷமானது வரப்போகின்றது. உன்னுடைய பூர்வ ஜென்ம பலன் எல்லாம் இப்போது துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்த காலமானது மாறிவிட்டது. உனக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய காலமானது வந்து விட்டது. உன் வாழ்க்கையில் அற்புதம் நிகழப் போகிறது என்று நான் சொல்கிறேன் என்றால் அதற்கான வேலைகளை எல்லாம் நான் செய்து முடித்து விட்டேன் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உன்னுடைய வீட்டிலும் சரி, உனக்காக நான் இருக்கின்றேன். எப்போதும் என்னுடைய பார்வை உன் மீது தான் இருக்கின்றது. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் கவசமாக இருந்து மற்றவர்களுடைய கண் பார்வையிலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொண்டே இருக்கும். யாராலும் உனக்கு எந்த தீங்கும் நேராது. நான் சொல்லக்கூடிய சத்திய வாக்கு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பலித்தே தீரும். யார் என்ன சொன்னாலும் இனி உன்னுடைய வளர்ச்சியை தடுக்கவே முடியாது. உன் மனதில் இருக்கும் விஷயங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கத்தான் போகின்றது. நீ நினைத்தது நினைத்தபடியே நடக்க இருக்கின்றது. உனக்கான வெற்றியை நான் கொடுக்கப் போகின்றேன். என் செல்லமே, என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழும்படி நான் விட்டு விட மாட்டேன். எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக நடத்தி கொடுப்பேன். இதை நீ புரிந்து கொள். உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ, எப்படி வாழ்ந்தால் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, அது உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக அப்படியே நடக்கத்தான் போகின்றது. எதற்காகவும் கவலை கொள்ளாதே, தயங்கி நிற்காதே, முன்னேறி சென்று கொண்டே இரு. காலம் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. நல்ல வாய்ப்புகளை எல்லாம் தரப்போகின்றது. அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை தனியாக தவிக்க விடவும் மாட்டேன். மனதைரியத்தோடு இரு, நம்பிக்கையோடு இரு. என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தையல்லவா நீ. இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.